ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்டி ஃபுட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மொச்சை குழம்பு ரொம்ப சுவையாக எப்படி பண்ணலாம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மொச்சை குழம்போட நம்ம அவியல், பொரியல், அப்பளம் இந்த மாதிரி எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு 100 கிராம் மொச்சை எடுத்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு 5 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கடுகுலாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போது 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இதில் 6லேருந்து 7 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போகணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இதில் நான் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நான் வேக வச்சு எடுத்துருந்தேன் மொச்சையை ஆட் பண்ணிக்கிறேன். இது 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இது கையில் எடுத்து மசிச்சு பார்க்கும்போதே நல்லா உடஞ்சி வரணும், அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் சின்ன எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் கத்திரிக்காய், முருங்கைக்காய் கூட சேர்த்து செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.